நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரால முழுமையான பெசிமிஸ்டா, அதாவது எல்லாமே மோசம், எல்லாமே வீண்ன்னு நினைக்கிறவரா இருக்க முடியுமா? வாழ்க்கைங்கிறதே ஒரு எதிர்மறையான விஷயம். வாழ்றத விட இல்லாம போறதே மேல்ன்னு நினைச்சுக்கிட்டே ஒருத்தரால தொடர்ந்து வாழ முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பயமுறுத்துற உதாரணமா ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அவர் பேர் பிலிப் மைன்லாந்தர். அவர் வெறும் தத்துவத்தை மட்டும் பேசல. அந்த தத்துவத்தோட கடைசி எல்லைக்கு போய் தன்னோட வாழ்க்கையையும் அதற்காகவே முடிச்சுக்கிட்டாரு. வாங்க, ரொம்பவே விசித்திரமான ஆனா ஆழமான இந்த தத்துவ ஞானியோட கதையை பார்ப்போம். பிலிப் மைன்லாந்தர் 1841இல் ஜெர்மனியில் பிறந்தார். அவரோட உண்மையான பேரு பிலிப்பாட்ஸ். அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் அவரோட வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. அவங்க அப்பா ரொம்பவே கடுமையான கரடுமுரடான ஆள். சின்ன வயசுல இருந்தே மெயின்லாண்டருக்கு பிடிக்காத வேலைகள்ல தள்ளி விட்டாங்க. ஒரு ட்ரேடிங் ஹவுஸ், அப்புறம் அவங்க அப்பாவோட கம்பெனி, கடைசியா ஒரு பேங்க்னு அவரோட வாழ்க்கை ஒரு விதமான சலிப்பிலேயே போயிட்டு இருந்துச்சு. இந்த கஷ்டத்துல இருந்து தப்பிக்க அவருக்கு கிடைச்ச ஒரே வழி புத்தகங்கள் தான். கவிதைகள், தத்துவங்கள்னு படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த புத்தகங்கள்ல இருந்த வார்த்தைகள் அவருக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு கனெக்ஷனையும் கொடுத்துச்சு. அப்படித்தான் ஒரு நாள் ஜெர்மன் தத்துவ ஞானியான ஆர்தர் ஷோபனாவரோட புத்தகத்தை படிக்கிறாரு. அந்த நிமிஷம் அவரோட உலகமே தலைகீழா மாறுது. ஆர்தர் சோவெனவுவர் ஐ பிலாசாபிகல் பெசிமிசமோட தந்தைன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்டரியிலேயே ரொம்ப டார்க்கான பிலாசபர்ஸ்ல இவரும் ஒருத்தர். மெயின்லாந்தர் அவரோட புத்தகத்தை படிக்கும்போது சோவென்ஹவர் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகியிருந்தது. ஆனா ஜெர்மனியில் அவர் பயங்கர பிரபலம். ஷோபனாவரோட மாஸ்டர் ஒர்க் த வேர்ல்ட் அஸ் வில் அண்டர் ரெப்ரசன்டேஷன் புத்தகத்தை மெயின்லாண்டர் படிச்சப்போ அவர் முழுசா அதுக்குள்ள மூழ்கிட்டாரு. அந்த புத்தகம் ரொம்ப பெருசு. ஆனா அத ஒரே நாள், ஒரே ராத்திரியில படிச்சு முடிச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னதான் இருந்துச்சு அந்த புத்தகத்துல? பெர்னாம் ஆச்சாரியான சோபன்ஹவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கைங்கிறது ஃபண்டமெண்டலி ஒரு நெகட்டிவ் விஷயம். சந்தோஷத்தை விட வலிதான் இங்க அதிகம். நாம எல்லாருமே திருப்தி அடையாத ஒரு ஹாம்ஸ்டர் வீல்ல ஓடிட்டே இருக்கோம். நம்ம எல்லா ஆசைகளுக்கும் இயக்கங்களுக்கும் காரணம் தி வில் அப்படின்னு அவர் சொல்ற ஒரு சக்தி. அது ஒரு கண்மூடித்தனமான, அறிவற்ற, அடங்காத ஒரு சக்தி. இந்த வில்லோட ஒரே நோக்கம் தன்னைத்தானே தக்க வச்சுக்கிறது மட்டும்தான். அதுக்கு நம்மள மாதிரி உயிரினங்கள் வெறும் கருவிகள் தான். இந்த கருத்துக்கள் பலருக்கு நிராஷாவை தந்தாலும் மெயின்லாண்டருக்கு இது ஒரு பெரிய திறப்பா இருந்துச்சு. சோபன்ஹவர் விட்ட இடத்திலிருந்து அவரோட தத்துவத்தை இன்னும் விரிவுபடுத்தணும்னு முடிவு செஞ்சாரு. 1876இல் தன்னோட 34 வயதுல் மெயின்லாண்டர் அவரோட மாஸ்டர் ஒர்க் த பிலாசபி ஆஃப் ரிடம்ஷன் புத்தகத்தை வெளியிடுறாரு. இது ஹிஸ்டரியிலேயே ரொம்ப விசித்திரமான, முரண்பாடான ஆர் பைமுருத்தூர் ஓ எக்டி டி புட்கேயம். சுமார் 150 வருஷத்துக்கு அப்புறம் 2024ல தான் இந்த புத்தகம் இப்போ இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்திருக்கு. அவரோட தத்துவத்தை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உலகம் ரெண்டே விஷயத்தால ஆனது. தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி, ஐஆர், இயக்கம், மூவ்மெண்ட். நாம எல்லாரும் தனித்தனி வைக்திகளுக்காயிருந்தாலும் ஏதோ ஒரு வகையில எல்லாரும் ஒண்ணோட ஒண்ணு இணைஞ்சிருக்கோம். இந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிறதும் ஷோபன்ஹவர் சொன்ன அதே வில் தான். ஆனா இங்கதான் மெயின்லாண்டர் ஷோபன்ஹவர் கிட்ட இருந்து வேறுபடுறாரு. ஷோபன்ஹவர் பிரகார அந்த வில்க்கு எந்த நோக்கமும் இல்ல. ஆனா மெயின்லாண்டர் இருக்கார். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு பயங்கரமான நோக்கம். மெயின்லாண்டர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல இந்த பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ், ஒரே ஒரு சக்தியா, ஒருமையா இருந்துச்சு. அத அவர் கட்னு சொல்றாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அவர் ஒரு ஏத்தியிஸ்ட், அதாவது நாத்திகர். அவர் எழுதுறாரு, அந்த அடிப்படை ஒருமை இப்போ இல்ல. அது தன்னைத்தானே முழுசா சிதைச்சுக்கிச்சு. கடவுள் இறந்து விட்டார். அவருடைய மரணம்தான் இந்த உலகின் தொடக்கம். மெயின்லாண்டரோட தியரி படி அந்த கட் வாழ்றத விட இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு ஒரு கட்டத்துல உணருது. நான் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பெட்டர் தென் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அந்த காட் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணுது. ஆனா ஒரு கடவுளால நேரடியா சாக முடியாது. அதனால தன்னைத்தானே பல கோடி துண்டுகளா சிதறடிச்சுக்குது. அந்த சிதறல் தான் இந்த பிரபஞ்சம்.
அந்த துண்டுகள் தான் நாம மத்த உயிரினங்கள், கிரகங்கள் எல்லாமே. நாம வாழ்ற இந்த யூனிவர்ஸ் செத்துப்போன கடவுளோட சிதைஞ்சிட்டு இருக்கிற உடல். அதனாலதான் ஷோபன்ஹவர் சொன்ன வில் டு லிவ் ஐ வாழ்க்கைக்கான விருப்பம், மெயின்லேண்டர் வில் டு டெத்தா மரணத்திற்கான விருப்பம் மாத்துறாரு. நம்ம வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் வாழ்றது இல்ல, மெதுவா சிதைஞ்சு அழிஞ்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாம முழுமையான அமைதிக்கு போறதுதான். இததான் அவர் ரெடிமென்ஷன், அதாவது மீட்புன்னு சொல்றாரு. எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வர்ற அந்த இறுதி நிலைதான் ரெடம்ஷன். இந்த தத்துவம் எல்லாம் கேட்கவே ரொம்ப டார்க்கா, ஒரு காஸ்மிக் ஹாரர் கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா மெயின்லேண்டரை தனித்துவமா காட்டுறது அவரோட எழுத்து மட்டும் இல்ல, அவரோட செயலும் தான். தி பிலாசபி ஆஃப் ரிடெம்ப்ஷன் புத்தகத்தை எழுதி முடிச்ச கையோட ஜெர்மனியில இருந்து அவருக்கு ஆத்தர் காப்பீஸ் வருது. அந்த புத்தகத்தோட காப்பீஸை ஒண்ணு மேல ஒண்ணா ஒரு ஸ்டாக்கா அடுக்கி அது மேல ஏறி நின்னு தன்னோட 34 வயசுல தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அவரோட தத்துவம் தான் இதுக்கு காரணமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? நம்மால உறுதியா சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, மெயின்லேண்டர் குடும்பத்திலேயே மென்டல் இல்னஸ் இருந்திருக்கு. அவரோட தாத்தா, அண்ணன் 2 பேருமே தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க. ஒருவேளை மெயின்லேண்டருக்குள்ள இருந்த வலிதான் அவரை இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை நோக்கி தள்ளியிருக்கலாம். தத்துவம் அவரை கொல்லல. ஒருவேளை அந்த தத்துவம் தான் அவரை இவ்வளவு நாள் வாழ வச்சதோ என்னவோ. அவர் புத்தகம் படிச்சதும் தத்துவம் எழுதினதும் அவருக்கு ஒரு பர்பஸை கொடுத்துச்சு. அந்த வேலை முடிஞ்சதும் அவருக்கு வாழறதுக்கு காரணம் இல்லாம போயிருக்கலாம். அவரோட வாழ்க்கையில நிறைய பாரடாக்ஸஸ், அதாவது முரண்பாடுகள் இருந்துச்சு. கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவரோட தத்துவத்தோட மையமே கட்டு தான். உலகமே வீண்னு சொன்னாரு. ஆனா மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு சோஷியல் டெமோக்ராட்டா இருந்தாரு. சாமானிய மக்களோட வறுமையும் கஷ்டமும் போகணும்னு ஆசைப்பட்டாரு. இது அவரோட ஆழமான இரக்க குணத்தை காட்டுது. ஜெர்மன் தத்துவஞானி ஃப்ரிட்ஸ் சமர்லாட் சொன்ன மாதிரி, அவருடைய வேலையின் ஒவ்வொரு பக்கத்திலும் மென்மையான, மனித நேயமுள்ள ஒரு முகம் தெரிகிறது. அவருடைய போதனைகளுக்கு முரணாகத் தோன்றலாம், ஆனால் அது உண்மை. நீங்கள் எங்களை உங்கள் மீட்புக்கு மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் தூய்மையான, உன்னதமான இதயமே, நாங்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். முடிவா சொல்லணும்னா, மெயின்லேண்டரோட தத்துவம் எவ்வளவு இருண்டதா இருந்தாலும், அவர் ஒரு புத்தகத்தை எழுதணும், ஒரு பிலாசாபிக்கல் சிஸ்டமை உருவாக்கணும்னு நினைச்சதுலயே ஒரு நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு. வாழ்க்கையே அர்த்தமற்றதுன்னு நம்பின ஒருத்தர் அதுக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்குறதுக்காக தன்னோட முழு வாழ்க்கையையும் செலவழிச்சிருக்காரு. இந்த பிரபஞ்சத்துக்கு எதிரான தன்னோட போராட்டத்தை தன்னால முடிஞ்ச அளவுக்கு தைரியமா, கலைநயத்தோட போராடினாரு. அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவர் ஒரு மரியாதைக்குரியவர்.